இன்னைக்கு ஃபர்ஸ்ட் T20 சவுத் ஆப்பிரிக்காவோட நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கு. இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு கேரளால இருந்து ஒரு பெரிய சேட்டன் அழைச்சிட்டு வந்திருக்கோம். பேசலாம். ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, சேட்டன் வந்திருக்கிறதுனால நம்ம சஞ்சு சாம்சனையே தலைவன் தூக்கி வெளில உட்கார வச்சுட்டான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க லைனப் பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சஞ்சுவை தூக்கறக்கு வேண்டிட்டே லைனப் போட்ட மாதிரி இருந்துச்சு. லைனப் பார்த்தாலே எங்கேயுமே இல்லாத சுப்மான் கில் வந்தோடனே போன மேட்ச் பார்த்தீங்க, இன்ஜுரியே போயிட்டான். T20 எப்படி ஆனாலும் சஞ்சு வருவான். சஞ்சு தூக்கிடலாம் பார்த்துட்டு கரெக்டாக ஒன் டே எல்லாம் அவனுக்கு ரெஸ்ட்லாம் கொடுத்து T20 வர வேண்டி டீம்ல எடுத்துட்டாங்க. சஞ்சு தூக்கிட்டாங்க. அப்படிதான் தெரிஞ்சுச்சு லைனப் பார்த்தோன்னு. அது மட்டும் இல்லாம கில்லு வந்து ரெக்கவர் ஆகி வரணுங்கிறதுக்காண்டியே T20 ஸ்குவாட லேட்டா அறிவிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா ஆமா, கரெக்டா 2 நாள் 4 நாள் வெயிட் பண்ணி மெதுவா என்ன என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்புறம் நீ பாத்தீங்களா, சுப்மான் கில் எப்போ இந்தியாவுக்காக கடைசியா 50 அடிச்சது போன வருஷம். 1.5 வருஷம் ஆச்சு இந்தியாவுக்காக 50 அடிச்சுட்டு. அது லாஸ்டா 50 அடிச்சு வர சிம்பாவே கூட பிடிச்ச 50 அடிச்சான். அதுக்கப்புறம் 50 கூட அடிக்கல. 1.5 வருஷம் ஆச்சு அது. அப்பயும் சுப்மான் கில் வருது டீம்ல வைக்கணும்னா, ஏன் கேட்டா அவன் தான் ஃபியூச்சர் கேப்டன், அதனால டீம்ல இருக்கணும். அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த பொசிஷன் வரதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. வைஸ் கேப்டன் டீம்ல லைனப்ல இருக்கணும். சேம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி தப்பு சொல்ல. சூரியகுமார் யாதவ் பத்தி ஸ்கோர் அடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? பல வருஷங்கள் ஆகுது. ஸ்கை வந்து ஹர்ஷித் ராணாவால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான், கில்லுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான், கம்பீர்னால தப்பிச்சுட்டு இருக்கான். இன்கேஸ் இவங்க 3 பேரையும் ஒதுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு ஆடு இந்தியன் டீம்ல சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம ஸ்கை மட்டும்தான். ஏன்னா கடைசி 12-13 மேட்சா ரன்னே அடிக்கல. 13 மேட்ச் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. நமக்கு அப்ப நம்பிக்கை இருக்கு. ஸ்கை அடிப்பான், வின் பண்ணி கொடுப்பான். ஒரு டீம்ல இருந்தா வின் பண்ணி கொடுப்பான், அந்த நம்பிக்கை இருக்கு. அதே சுப்மான் கில் மேல இருக்கா? அவ எப்ப அடிப்பான்னு தெரியாது, எப்ப முட்டுவான்னு தெரியாது, எப்ப அவுட் ஆவான்னு தெரியாது. அந்த மாதிரி எதுக்கு டீம் எடுக்கிறாங்க கேட்டா, வைஸ் கேப்டன் டீம் போடணும். வைஸ் கேப்டன் போட்டாதாங்க டீம்ல இருக்க முடியும். அதனாலயே தானே வைஸ் கேப்டன் போட்டோம். தூக்கி வெளில உட்கார வச்சிருவாங்க. அதுதான் எங்களோட அப்படிங்கிறாரு நம்ம கம்பீர். சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க. இதுக்கு முன்னாடி கேரளாக்குல இருந்து மட்டும்தாங்க சப்போர்ட். இப்ப எங்க தலைவன் சிஎஸ்கேல இறங்கினதுக்கு அப்புறம் சிஎஸ்கேவே சப்போர்ட். இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சுன்னு கேரளா சைட்ல இருந்து மட்டும்தான் எங்களுக்கு இது வரும். இனிமே சிஎஸ்கேல இருந்து ருத்துவோட சேர்த்து சஞ்சுக்கும் ஜஸ்டிஸ கேட்ற வேண்டியதான். அதாவது எனக்கு தெரிஞ்சனா கில்லுனால பிரச்சனை இல்லை, சஞ்சுனால ஏதோ பிரச்சனை இருக்குது எனக்கு கம்பீருக்கு. அதனால தான் இவ்வளோ ஃபர்ஸ்ட் கம்பீர் ஸ்டார்டிங் வந்த கேப்டன் கோச் வந்தான டைம் சொல்லியிருந்தாங்க. கம்பீர் ஃபுல் சப்போர்ட் இருக்கு சஞ்சுக்கு, என் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பர் சஞ்சு தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்குள்ள. அந்த இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தூக்கி விளையாடுறாங்க சஞ்சு மட்டும். அது பேசிக்கலி நீங்க ஓடிஐ செலக்ஷன்ல கூட பார்த்து அந்த பொசிஷன்ல கரெக்டா விளையாடுனா சஞ்சு மிடில் ஆர்டர்ல. பார்த்தா திடீர்னு எங்கிருந்தோ ரிஷப் பந்த் தூக்கி டீம்ல வந்துட்டான். அது கரெக்ட் பொசிஷன். ஸ்ரேயஸ் ஐயர் கிடையாது. அந்த பொசிஷன்ல அடுத்த விளையாடுற ஆளு சஞ்சு தான். சஞ்சு டீம் எடுக்காம சரி பரவாயில்ல, ருத்து எடுத்தா. ருத்து விளையாடுனா ஓகே, கன்ஃபார்ம் தான். பட் ஏன் லெவல் 15 வரலாம்ல சஞ்சுக்கு? கம்பேர்ட் டு ரிஷப் பந்த் நல்லா விளையாடுறா, நல்ல ஆவரேஜ் இருக்கு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. சஞ்சு டீம் எடுக்கல, அதுக்கு ரிஷப் பந்த் டீம் எடுத்துச்சுக்காங்க. கொஞ்சம் சஞ்சுக்கு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாததுதான். அவரை சுபன் கில்ல உள்ள கொண்டு வந்ததுனால மட்டும்தான் சஞ்சு சாம்சனுக்கு இடம் இல்லை. இதுக்கு முன்னாடி வரையும் சஞ்சு சாம்சனும் சரி, அபிஷேக் சர்மாவும் சரி தரமா ஆடிட்டு இருந்தாங்க ஓப்பனிங்கு. ஐ ஹோப் இன்னைக்கு என்ன டீம் இருக்கோ அதே டீம் தான் இந்த 15s தான் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு கப் போகுது. அது ஃபார் ஷுர். அதுதான், இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இன்கேஸ் இன்ஜுரி ஆனிச்சுன்னா
சில பல குட்டி சேஞ்சஸ் நடக்கும். ஆர்எல்ஸ் இது மட்டும் தான் டீம். ஆமா ஆமா ஹர்ஷித் ராணா கூட டீம்ல 15 மெம்பர் ஸ்குவாட்ல இருப்பான். இன்கேஸ் இன்ஜுரி ஃபார் ஹர்ஷதீப் சிங் ஆர் ஹர்திக் பாண்டியா ஆர் பும்ரா, ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா அவன் மட்டும்தான். வேற யாரும் எடுக்க போறதுக்கு இது ஃபார் ஷுர் கன்ஃபார்ம். ஏன்னா இன்னும் 1 மந்த்ல நம்மளுக்கு வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் 15 மெம்பர் ஸ்குவாடு. இதுல வந்து கில்ல பேக்கப்பா வச்சுக்கிட்டு சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்கையே ஃபார்முக்கு வரணும். அது மட்டும் இல்லாம 1 டவுன் பிளேஸை திலக் வர்மாக்கு கொடுத்துட்டு ஸ்கை 2 டவுன் ஆடுறது பெஸ்ட்ன்னு தோணுது. இது மட்டும் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு தான் கப்பு. அது மட்டும் இல்லாம சிவம் துபே வந்து எனக்கு ஏதோ பேட்டிங்ல ரொம்ப சொதப்புற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அவன் மேல. எனக்கு இன்னும் அவர் மேல ஒரு எனக்கு கான்ஃபிடன்ஸ் அது அந்த அந்த ஒரு பிரச்சனை ஆமா மட்டும்தான் எனக்கு இன்னும் இருக்கு. ஷூமன் கில்லும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபார் ஷுவர் வந்து கப்பை எடுத்து கையில கொடுத்துட வேண்டியதான் இந்தியாவுக்கு. இப்ப இப்ப இந்த ஹர்திக் பாண்டியா வந்ததுனால தான் அந்த மிடில் ஓவர்லயும் ஃபினிஷர் ரோல் கரெக்டா இருந்துச்சு. அந்த நடுவுல பாத்தீங்களா, நீங்க முன்னாடி பாத்தீங்களா, ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எங்க பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் திலக் வர்மா, அக்சர் பட்டேல், தூபே, முன்னாடி பாத்தீங்க ரிங்கு சிங் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா வந்ததுனால தான் கொஞ்சம் ரைட் வந்து இந்த லெஃப்ட் ரைட் காம்பரேஷன் கொஞ்சம் கூட பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. அது அது மட்டும் இல்லாம என் தலைவன் அடிச்சுக்க இந்த வேர்ல்டுலயே இந்த எறால ஒரு ஆல்ரவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எவனுமே கிடையாதுங்க. வந்தான் ஒரு 50 அடிச்சான். அதுவும் அந்த ஆண்ட்ரிக் நார்கியா பால்ல ஒரு 6 அடிச்சான். 6 இல்ல ஆக்சுவலா அவன் போடுறதே 148 கிட்டத்தட்ட போட்டான் அந்த பால. அத பின்னாடி போய் ஒரு ஷாட் அடிப்பான் பாரு ஸ்ட்ரைட்ல. அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, இந்த உலகத்துல இந்த எறால ஹர்திக் பாண்டியாவை தாண்டி ஒரு ஆல்ரவுண்டர் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேரிஸ் வந்து இதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஆனா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஹிட்டரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து டாப் ஆர்டர்ல சூப்பரா விளையாடுற கேஸ். ஆனா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு தரமான ஆல்ரவுண்டர் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படி சொல்லலாம். அது மாதிரி ஒரு ஹர்திக் பாண்டியா கெத்துனா ஹர்திக் பாண்டியா தான், என்னன்னு சொல்ல முடியாது. அந்த ஆட்டிடியூடு, நான் தாண்டா இங்க, நான் மட்டும்தான் இங்க, இந்த என்னைய தாண்டி கப் எடுத்துட்டு போலாம், என்னைய தாண்டி ரன் அடிடா, என்னைய தாண்டி இது பண்றான் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆட்டிடியூட் இருக்கட்டும், அந்த ஒரு 6 அடிச்சுட்டு அப்படியே கேஷுவலா இருக்கிறதா இருக்கட்டும், அந்த அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு பார்க்கவே முடியாது. தரமான ஆட்டிடியூடு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணானா அவன் தான் கிங். அவன் தான் கிங், அவன் தான் எல்லாம். அந்த மிடில் ஓவர்ல அந்த ஃபினிஷர் ரோல்ல ஹர்திக் பாண்டியா அந்த ஹர்திக் பாண்டியா இருக்குனாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். இந்தியன் டீம் வேர்ல்டு கப் வின் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் கம்பீர் யோசிக்கிற மாதிரி கில்ல தூக்கிட்டு சஞ்சு சாம்சனே இறக்குறது பெஸ்ட்னு தோணுது. கம்பீர் எதனால கில்ல இறக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்னா, கில்ல வந்து விராட் கோலி ரோல் ஆட வைக்கணும் அப்படிங்கிறது அவனோட பிளானா என்னன்னு தெரியல. பட் இந்த டீமுக்கு அது தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா திலக் வர்மாவும் அந்த ரோல் செய்யறதுக்கு ஆப்டான பிளேயர் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு டில் அக்ஷர் பட்டேல் வரையும் சூப்பரான ஆடுற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கை மாதிரியே பேக் எண்ட்ல வந்து ஜிதேஷ் சர்மா அந்த 360 பிளேயர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அவன் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு சாலிடிட்டி இருக்கு அவன்கிட்ட பேக் எண்ட்ல. ஸோ இதே டீமை வச்சுக்கிட்டு போனா கண்டிப்பா இந்தியா வின் பண்ணும். ஆனா ஓப்பனிங் ஸ்லாட்டை மாத்தி விட்டுட்டு ஸ்கை கொஞ்சம் ஏதோ ஃபார்மை தெளிச்சு இருக்க பிளேயிங் லெவல்லே வீக்கஸ்ட் பாயிண்ட் இருந்தது சும்மா கில் மட்டும்தான் போயிருக்காங்க. மீன்ஸ் கம்பேரிட்டிவ்லி பிளேயர்ஸ் வைஸ் நீங்க சுமன் கில்ல சொல்லலாம். ஆனாலும் எனக்கு இன்னும் நம்பிக்கை வராம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கை மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. என்னதான் ஸ்கை வந்து அடிச்சு பொழந்தாலும் ஸ்கை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல கை கொடுப்பான் அப்படின்னா கை கொடுக்க மாட்டான். அதை நான் அடிச்சு சொல்லுவேன், கையை கொடுக்கவே மாட்டான். அதுதான் ஸ்கைட்ட உள்ள டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி அந்த மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கும்போது திலக் வர்மா ஒரு சொதப்புனா இன்னைய மேட்ச்லயும் அதே மாதிரி ஒரு சொதப்புன மாதிரி ஒரு இருந்துச்சு. பட் பின்னாடி ஹர்திக் பாண்டியா வந்து மேட்ச் பண்ணிட்டான். இருந்தாலும் அவன் அந்த மாதிரி ஆடுறான். ஏன்னா போன சீரியஸும் ஒழுங்கா விளையாடாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணி அது
மேட்ச் ஓவரால் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு வந்து அதை அப்படி ஃபீல் பண்ணலாம். பட் அந்த டைமிங்கில் 3 விக்கெட் போச்சு, நின்று விளையாட தேவை இருக்கு. அவர் மெதுவாக ஸ்டாண்ட் பண்ணி டைம் எடுத்து விளையாடுனா தப்பு சொல்ல முடியாது. கீர் சேஞ்ச் பண்ணுற டைமில் அவுட் ஆயிட்டான். அவுட் ஆயிட்டான். யா பட் அது குரூஷியல் டைம் தான். அந்த டைம் குரூஷியல் டைம். பட் வி நீட் டேக் ரிஸ்க். அந்த டைம் ரிஸ்க் எடுத்தால் தான் முன்னாடி போக முடியும். அடிக்க வேண்டிய தேவை இருக்கு. பின்னாடி ஆள் இருக்காங்க. அதுக்கு பண்ண மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்கும்போது அவ அடிக்க வேணாம். அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அதுதான் கரெக்ட் டைம். இன்னும் லேட் ஆகிடுச்சுன்னா டைம் ஓவர் முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு துபே இன்னும் கை கொடுக்கவே இல்லை. ஆனா என்னன்னு தெரியல, சிவம் துபே பால் போட்டா விக்கெட் விழுந்துட்டே இருக்கு. அந்த ஷர்துல் தாக்கூரோட லக் அப்படியே எடுத்து வரானா என்னன்னு தெரியல. தலைவன் கையை சுத்திக்கிட்டு பாலை போட வந்தாலே விக்கெட்டு தான். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். அவனை வந்து ரெகுலரா பவுலிங் போட்டு அவனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா எல்லா மேட்சும் ஒரு ஓவரோ 2 ஓவர் கொடுத்தாலே அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க. எதனால விக்கெட் விழுது அப்படின்னா அவன் ஓவரை அடிக்க போய் விழுந்துடுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இதை அப்படியே கம்பீர் வீக்கஸ்ட் லிங்கை கனெக்ட் பண்ணி அவனை அடிக்கலாம் ஹிட் பண்ணி பார்க்கலாம்னு இருக்காங்க. நடுவில் ஸ்லோவர் போட்டு விக்கெட் எடுத்துறான். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு என்ன பயந்துட்டு இருந்தேன்னா, ஹர்ஷதீப்புக்கு பதிலா நம்ம தலைவன் ஹர்ஷித் ராணா வந்து கெத்து பண்ணுவாரோ அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா போன சீரியஸ்லாம் அவர் தான் ஆடினாரு, ஹர்ஷித் ராணா தான். பட் இந்த பவுலிங் செட்டப் பக்காவான பவுலிங் செட்டப்பு. நம்ம வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி பாலை அடிக்கணும்னு நினைச்சாலே எந்த பாலை மிஸ் பண்றாங்களோ அது கண்டிப்பா விக்கெட்டு தான். அது மட்டும் இல்லாம அக்சர் பட்டேல் எப்பொழுதும் போல பெர்ஃபார்மர் தான். அவர் வந்து அண்டர் ரேட்டட் பிளேயரு. அந்த செட்டப் நல்லா செட் ஆயிருக்கு. பவுலிங்கும் சரி, ஹர்ஷதீப் சிங், நம்ம பும்ராவை பத்தி பேசவே கூடாது. அது அவன் வேற லெவலு. அது இல்லாம ஹர்திக் பாண்டியா நல்ல செட் ஆயிருக்கு. ஐ ஹோப் இந்தியன் டீம் இந்த செட்டப்பை வச்சு வின் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அந்த வீக்கஸ்ட் லிங்கான கில்ல தூக்கிட்டு சஞ்சுவை திருப்பியும் இறக்கி விடுங்க. 1 டவுன் திலக் வர்மாக்கு எழுதி வச்சிருங்க. ஸ்கைய 2-3 பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அடிக்க சொல்லுங்க. சிவம் துபேவை ஸ்பின்னை மட்டும் அடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கவே மாட்டேங்கிறான். அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் பார்த்து தெளிச்சு விட்டீங்கன்னா கப்பை எழுதி வச்சிருங்க. தொடர்ந்து 2 தடவை கப்பை வந்துட வேண்டியதான். அது நம்ம இந்த நீங்க சொன்னீங்கல்ல என்னது பேட்டிங் ஆர்டர் நமக்கு சொல்ல முடியாது. அவங்க எப்போ வேணா யார் வேணாலும் இருக்குவாங்க. எதுக்காக கம்பீர் அப்படி பண்றாங்க? ஏன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது. பார்த்தா இன்னைக்கு கூட பார்த்தா துபே லாஸ்ட் தான் இருக்காங்க ஃபினிஷர் ரோல்ல ஒரு 6th பொசிஷன்ல இருக்கான். சென்னையில் விளையாடும் எப்படி விளையாடுவான் 1 டவுன் இல்லை 2 டவுன் விளையாடிருப்பான். இந்த பொசிஷன்ல பார்த்தா ஸ்பின்னர்ஸ் வருவாங்க, அடிக்கிற டைம்ல அடிப்பான். பட் இந்த டைம்ல அக்சர் பட்டேலுக்கு பதிலாக துபே வந்திருக்கலாம். அப்படி கான்வர்சேஷன் நிறைய வந்துச்சு. துபே வந்து விளையாடுக்கலாம், அந்த பொசிஷன் கரெக்டா இருக்கு துபேக்கு. பட் துபே கொடுக்கல, அக்சர் பட்டேல் கொடுத்துட்டான். எனக்கு போனது போலிங் ஆல்ரவுண்டர் இது மாத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன். துபே பேட்டிங் கடைசியில் ஒரு ஹிட்டர் வச்சு அடிக்கலாம். இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, அபிஷேக் சர்மா ஒரு ஹிட் ஆர் ரன் கேஸ் மாதிரி, அந்த காலத்து சேவாக் மாதிரி உன் வேலை என்னன்னா போற அடிக்கிற வர அது மாதிரி சொல்லிடணும். அதுக்கப்புறம் சஞ்சு திலக்கு ஸ்கையை வந்து கொஞ்சம் ஸ்லோவா, லைக் ஸ்லோ மீன்ஸ் ரொம்ப ஸ்லோ கிடையாது, பார்த்து ஆட சொல்லணும். அதுக்கப்புறம் துபே எப்ப ஸ்பின் வரானோ அப்படின்னா அந்த இடத்துல துபே போட்டு 2 காட்டிட்டு 2 6 போதுங்க. 5 பாலுக்கு 15 ரன், 2 6 காட்டி விட்டு நீ போயிடுறா அப்படின்னு சொன்னா போதும். இதுதான் அவங்களோட டெம்ப்ளேட்டா இருக்கணும். ஆனா கம்பீர் எப்படி யோசிப்பானா அப்படி யோசிக்க மாட்டான். 1 டவுன், அக்சர் பட்டேல் போய் இறங்குறா, நீ அடுத்தது ஹர்ஷதீப் சிங் நீ போய் இறங்குறா, ஹர்திக் பாண்டியா நீ போய் இறங்குறான்னு என்ன வேணா பண்ணுவாரு. ஸோ அதுல எதுவுமே நம்ம தலையிட முடியாது. கண்டிப்பா இந்த டீம் கண்டினியூஸா 2வது தடவை வேர்ல்டு கப் வின் பண்ணிடும். அதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா, இந்த டீம் எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி விளையாடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அந்த டாப் 7 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை தவிர எல்லாம் தொடர்நடங்கி கேஸ். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அந்த ஃபைனலோ செமிஃபைனலோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாரு கை கொடுக்க போறா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு கில்லு கை கொடுப்பான் அப்படின்னு தோணுது. அந்த ஒரு ரீசன்னாலதான் கம்பீர் கில்லு மேல இவ்வளவு கான்பிடண்டா
அந்த பிளேஸ் உனக்கு தான்டா அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அந்த நீ நீ அந்த நீ ஒரே ஒரு சின்ன ரீசன் மட்டும்தான் கில்லு மேல இருக்கிறது. எனக்கு சேட்டனுக்கு வாய்ப்பு குடுக்கறது சேட்டனுக்கு வந்து வாய்ப்பு குடுங்க அப்படின்னு கேரளாலேருந்து நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்த நடத்தி, கில்ல தூக்கிட்டு இல்ல தூக்கிட்டு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கம்பீர் தரமாட்டான். இதுக்கு முன்னாடி கூட கொடுக்க மாட்டான். குடுத்திருந்திருப்பான். அவன் சிஎஸ்கேக்கு வேற போயிட்டான். ஏய் நீ சிஎஸ்கேடா வாடா நான் உனக்கு தரவே மாட்டேன்டாங்கிற. அதனாலயே அவன் ஒரு வன்மவாதி. அதனால அதுவே கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருக்கும்னு தோணுது. ஐ ஹோப் நான் சொன்ன மாதிரி தான் கில்லுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கில்லு தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது.